பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் விழாக்கோலம். முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றிலேயே சிறப்பான இடத்தை பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அனைவரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் அரசு மதிப்பளித்து வருவதாக பேச்சு. ஜெயங்கொண்டம் அருகே நிலக்கடலை கொள்முதலில் எடையை குறைத்து மோசடி செய்த மூவர் கைது. தப்பியோடிய இடைத்தரகரை தேடும் போலீசார். குமரி மாவட்டத்தில் ரம்புட்டான் பழங்களின் சீசன் தொடங்கியது. கிலோ 300 ரூபாய் வரை விற்கப்படும் பழத்தை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மக்கள். வரி ஏய்ப்பு புகாரில் சென்னை காசி திரையரங்கில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. தியேட்டர் உரிமையாளரை ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை. கேளம்பாக்கம் அருகே 3 சிறிய செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்டது ரூமி-1 ராக்கெட். நடமாடும் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. நூறு நாள் வேலை திட்டத்தில் 7 கோடி பேரின் உரிமை அட்டைகள் ரத்து. கிராமப்புற மக்களுக்கு பிரதமர் மோடி செய்துள்ள துரோகத்தின் சாட்சி என காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றச்சாட்டு. நாமக்கல் அருகே பள்ளி மாணவர்கள் தாக்கிக் கொண்டதில் ஒரு மாணவர் உயிரிழப்பு. ஆசிரியர்கள் சக மாணவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை. பிரபல மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது பாலியல் புகார். மம்முட்டி படத்தில் நடித்து அழைத்து அத்துமீற முயன்றதாக புகார். பெங்காலி நடிகை குற்றச்சாட்டு. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஷிகர் தவான் அறிவிப்பு. 2 ஆண்டுகளாக இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.